பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த எள்ளு பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த எள்ளும் கொள்ளும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. அதில் இந்த எள்ளு நிறைய கலரில் நமக்கு கிடைக்கும். கருப்பு எள்ளு, ப்ரௌன் எள்ளு, வெள்ளை எள்ளு. ஸோ அந்த காலத்தில் நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அதுலேயும் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் கண்டிப்பாக இந்த முறுக்கு, சிகடை இதிலெல்லாம் கொஞ்சம் நமக்கு இந்த எள்ளு சேர்த்து செய்வாங்க. அதே மாதிரி அதிகமாக நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்ட ஞாபகமும் இருக்குது. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தாதுகளும் அதிகமாகவே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இந்த மாதிரி தாதுகள் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ ஒரு 2 ஸ்பூன் எள்ளு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட அது ஒரு 14 கிராம் இருக்கும். அதில் நமக்கு தேவையான புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, தேவையான புரோட்டசத்தும் இருக்குது, அதில் ஃபேட்டும் நமக்கு இருக்கவே செய்யுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எள்ளுலேருந்து நம்ம எண்ணெயை எடுக்கும் போது அதை நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது நமக்கு ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் அப்படின்றது. இந்த எள்ளை விதையாகவே நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்? நிறைய பேர் என்னன்னு கேட்பாங்கனாக்கா, மேடம் எள்ளு சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கப்படுமா அப்படின்றத கேட்பாங்க. அது உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதில் குறிப்பாக சிசமால், சிசமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றங்களை அதிகரிக்குது, ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக செல் டேமேஜஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த செல் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஒரு இடத்துல நமக்கு தேவையற்ற செல்கள் வளர ஆரம்பிக்கும் போது, அங்கே அதுக்கான ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் டேமேஜஸ் எல்லாம் நடக்கும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது உருவாகும். இது அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா இது நமக்கு நாளடைவில் புற்றுநோயாக கூட மாறும். இந்த எள்ளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலையும் கம்மி பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சி நமக்கு பாடியில் ஒரு செல்லுடைய புதுப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துது. இது நம்ம இந்த மாதிரி எள்ளு உருண்டை இனிப்போடு சேர்த்து சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்லதுங்க. இந்த எள்ளை ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட ரெகுலராகவே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும், சாலட் சாப்பிட்டாலும் இந்த விதையை கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் நம்ம எடுத்தால் கூட நமக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கிராம்ஸாவது நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 6 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் 10 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும் கிடைக்குது. ஸோ இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா ஈவன் அடலோசன்ஸ் லைக் இப்போ இந்த யங் கேர்ள்ஸுக்கு எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக சொல்லணும்னா, இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கூந்தலோடைய அந்த ஜீவனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலரிங் பண்ணுறோம், நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடைய சைட் எஃபெக்ட்னால நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய கூந்தலில் அந்த ஜீவனற்ற கூந்தலாக மாறிடுதில்ல. இதே நீங்கள் இந்த எள்ளை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சருமத்தையும் நல்ல பொலிவடைய செய்து, அதே நேரத்தில் நம்மளுடைய கூந்தலையும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு நமக்கு இதில் ஃபேட்லேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இது முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நல்ல கொழுப்பை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணும். ஸோ அப்போ இந்த எல்டிஎல்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், அதோடைய லெவலை கம்மி பண்ணுறதுனால இரத்த குழாயில் எங்கேயும் அடைப்பு இல்லாமல் நம்மளுடைய இதயத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாதுவில் நமக்கு கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இரத்த நாணங்களில் அந்த மசிலோடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். அப்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் நமக்கு அந்த பிளட் வெசல்ஸ் நமக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் அதோடைய அடைப்புகளை நீக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ முக்கியமாக அந்த பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியை இது மெயின்டைன் பண்ணுது. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த வேல்வ்ஸோடைய ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. அதே நேரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் டிசீஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அதோடைய ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது இயற்கை மருத்துவத்தில் நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்க சொல்கிறது? ஸோ ஒன்று நம்ம இந்த மாதிரி சீட்ஸை
சாலட்ஸில் சாப்பிட்லான்னு சொன்னேன். இன்னொன்று எள்ளு பொடியாகவும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உளுந்து, அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாவை வச்சு கொஞ்சமாக தேங்காவை வந்து வதக்கி அதையும் எடுத்துக்கலாம். உளுந்து கடலை பருப்பையும் வதக்கி இதை எடுத்துக்கிட்டு இந்த எள்ளை வந்து நல்லா பொடி பண்ணி இதை சேர்த்து நம்ம நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம், இல்லை இட்லிக்கு அந்த மாதிரி எள்ளு பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து தினசரி இதை கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் வந்து தேன் வந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் தேங்காவை துருவிட்டு காஞ்ச திராட்சை இல்லைன்னா டேட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி இதை உருண்டையாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அயன் சக்தி இதில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த மாதவிடாய் தொந்தரவு ஏற்படாது. பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் அயனும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அனிமியான்ற, அதாவது ரத்த சோகைன்ற பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மேடம் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் கூட எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பச்சை பயிரை ஊற வச்சு அதை முளைக்கட்டி கொஞ்சமாக ஒரு 4-5 வேர்க்கடலையை மட்டும் நீங்கள் ஊற வச்சு இதோட சேர்த்து முளைக்கட்டி வச்சிடுங்க. அதில் இந்த எள்ளையும் காஞ்ச திராட்சையும் போட்டு கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான புரோட்டீன், அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் போது அது தினசரி உங்களுடைய மசில் பவரையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ தூக்கமின்மையையும் சரிப்படுத்துது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதில் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது நமக்கு வந்து தூக்கம் தேவைப்படுது. அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த கொரட்டை பிரச்சனை வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்மளை அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த கொரட்டைக்கு காரணம் என்னவோ அதையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தூக்கத்துக்கும் கொரட்டையும் கம்மி பண்ணுறதுக்கு 8 பூசணி விதை, 1 ஸ்பூன் கெசகெசா, அதே நேரத்தில் இந்த எள்ளையும் 1 ஸ்பூன் 2 பாதாமோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்ம ஸ்லீப்பையும் ரெகுலேட் பண்ணும், அந்த ஸ்னோரிங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.